நீங்கள் வந்து லாஸ்ட் இந்த மொட்டை மாடி க்ளீனிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த பழைய உரம் இருந்தது. அதை எடுத்து அப்படியே பெட்டு மாதிரி விரிச்சிட்டு, அது மேலே மண்ணெல்லாம் லேசாக கொத்தி விட்டு நல்லா சாஃப்ட் ஆக்குனேன். அப்போ தான் கொஞ்சம் காற்று உள்ளே போகும், ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த மேலே இருக்கிற தூசி எல்லாம் அப்படியே எடுத்தேன். அந்த நைஸ் மண் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து கீரை விதை பிளான் பண்ணலான் இருக்கோம். அதுக்கு இந்த நைஸ் மண் எடுத்தால் தான் செட் ஆகும். ஸோ அதை அப்படியே லேசாக ஜலிச்சுட்டு அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் தூக்கி போட்டு, அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட சிகப்பு தண்டு கீரை விதை இருக்குது. ஏன் இந்த மாதிரி நைஸ் மண் எடுத்து அதில் போடுறோன்னா, அப்போ தான் விதை போடும்போது அப்படியே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம அப்படியே விதையை மட்டும் தூக்கி விட்டோன்னா அது ஒரே இடமா போய் நின்றோம். அதே மாதிரி விதையை போட்டு முடித்த பிறகு லேசாக தண்ணி வந்து இப்படி தெளித்து தான் விடணும் ஃபஸ்ட் டைம் விடும்போது. அப்போ தான் அந்த விதை வந்து எங்கேயும் நகராது. நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா விதையெல்லாம் மிதக்கிட்டு போயிட்டு ஒரே இடமா போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒன்ஸ் தண்ணி தெளித்த பிறகு இந்த மாதிரி அப்படியே எல்லாம் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆன பிறகு வித்தின் 5 டேஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக லேசாக அப்படியே முளைச்சிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றும்போது பார்த்து ஊற்றுங்க எப்போவுமே. இது 10th டே, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெளில நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பயும் தண்ணி கடைசி வரைக்கும் கீரையை மட்டும் தண்ணி பார்த்து தான் ஊற்றணும், டைரெக்டாக ஊற்றக்கூடாது. இது வந்து 10th டே எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது இது வந்து 14th டே. இன்னும் ஒரு 2-3 நாளில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஸோ லேசாக மேலே கிள்ளியும் அறுவடை பண்ணலாம், இல்லை மொத்தமாக வேரோடு எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். கிள்ளி எடுத்தால் நிறையா வாட்டி யூஸ் பண்ணலாம்.